கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கை ஏன் தெரியுமா இவ்வளவு சிக்கலான ஒரு வாழ்க்கையாக அமைந்தது? மற்றவர்கள் எல்லாம் எவ்வளவு எளிதாக நிம்மதியாக வாழ்கிறார்கள், ஆனால் ஏன் உங்களுடைய வாழ்க்கை மட்டும் இவ்வளவு சிக்கலாக இருக்கிறது என்று நீங்கள் பலமுறை புலம்பி அழுதிருப்பீங்க. ஆனால் அதனை போய் யாரிடமும் பொறியிருக்க மாட்டீங்க. இரவு நேரங்களில் தனியாக அமர்ந்து கொண்டு அழுத நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமாகவே இருந்து கொண்டே தான் இருக்கும். உண்மையில் உங்களுடைய வாழ்க்கை சிக்கலானது கிடையாது. உங்களுடைய அணுகுமுறைகள் தான் அதை சிக்கலாக மாற்றிக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடந்தால் அந்த ஒரு பிரச்சனையை மட்டும் பார்த்து அதனை எப்படி சரி செய்வது என்று மட்டுமே நீங்கள் யோசிப்பீர்கள். அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமான காரணங்கள் என்ன, இந்த ஒரு பிரச்சனை எதனால் ஏற்பட்டது, யாரால் ஏற்பட்டது, இந்த ஒரு பிரச்சனைக்கு பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் யார் என்று நீங்கள் ஒருபோதும் யோசித்திருக்கவே மாட்டீங்க. உண்மையில நீங்க அதனை எல்லாம் யோசித்து இருந்தீர்கள் என்றால் இந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகள் என்பது ஏற்பட்டிருக்காது. எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய பக்குவம் உங்களிடம் எப்போதுமே கிடையாது. ஒரு சின்ன விஷயத்தை கூட சட்ட விதிகளுக்கு உட்படுத்தி முறைப்படி செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள். அது ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுத்தாலும் சில நபர்கள் அதனை தவறாக புரிந்து கொள்வாங்க. இவன் எப்போதுமே நமக்கு எதிராகவே செயல்படுகிறான், ஒரு சில நேரங்களில் இவனுடைய மனதை மாற்றிக்கொண்டால் என்ன என்று அவர்கள் கூறிய போதும் நீங்கள் ஒரு சில நேரங்களில் அவர்களுக்கு பிரச்சனைகளை தரக்கூடிய வகையில் நீங்கள் நடந்திருப்பீங்க. அதே போல உங்களுக்குன்னு ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த ஒரு நபர்கள் இந்த ஒரு செயலை உங்களுக்கு ரிவெஞ்ச் எடுக்கக்கூடிய வகையில் செய்திருப்பாங்க. அதனாலேயே உங்களுக்குள்ள ஆயிரக்கணக்கான வகையில் பிரச்சனைகள் உங்களை தேடி வந்துவிடும். நீங்கள் எப்பொழுதுமே நேர்மையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது சரிதான், ஆனால் ஒரு சில நேரங்களில் ஏற்றமும் இரக்கமும் வாழ்க்கைக்குள்ள இருக்க வேண்டும். அது இருந்தால் மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கையிலும் நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் சட்ட ரீதியாக நடந்து கொள்வது ஒரு விதத்தில் நன்மை என்றாலும் ஒரு சில நேரங்களில் அது உங்களுக்கும் அந்த ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். அப்பொழுது நீங்களும் அந்த ஒரு தண்டனை அனுபவிக்க வேண்டியது இருக்கும் என்பதை போக போகத்தான் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் ஆரம்பித்திருக்கும். உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய இடத்தில் கூட நீங்கள் அறிவையும் லாஜிக்கையும் பயன்படுத்துவதால் உறவுகளுக்குள் விரிசலானது ஏற்பட்டு வாழ்க்கை மேலும் மேலும் சிக்கலாகி விடுகிறது என்பதையும் நீங்கள் புரியவும் ஆரம்பித்திருப்பீங்க. நீங்கள் எதை எளிமையாக நினைக்கிறீர்களோ அதை உங்களுடைய அதீத திட்டமிடலால் நீங்களே காம்ப்ளிகேட்டாக ஆக்கிக் கொள்கிறீங்க. அதை ஒரு சிக்கலாகவும் மாற்றி உங்களுக்குள்ள நீங்களே கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுக்குள்ள நீங்களே தேடிக்கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களே தேடிக்கொள்ளக்கூடிய வகையில் உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொண்டே தாங்க இருக்கு. நீங்க மட்டும்தான் இவ்வளவு யோசிக்கிறீர்களா? ஆம், பிரபஞ்சத்திலேயே கன்னிராசிக்காரர்களைப் போல சிந்தனையை தொழிலாக கொண்டவர்கள் யாருமே இல்லை என்று தான் கூற வேண்டும். 12 ராசி இருக்கு, ஆனால் அந்த 12 ராசியில அடுத்து என்ன நடக்கும், தவறான முடிவை கூட சரியான முடிவை கூட நீங்க தவறாக நினைப்பீங்க. அந்த அளவுக்கு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் 12 ராசியில நீங்களாக மட்டும்தான் இருப்பீர்கள். எதையுமே அடுத்து என்ன நடக்கும் என்று யோசிப்பீங்க, ஆனால் அதனை பாசிட்டிவாக எப்பொழுதுமே யோசிக்க மாட்டீங்க. ஏதாவது ஒரு தவறுகள் நடந்து விடுமோ, கெட்டது நடந்து விடுமோ என்று மட்டுமே உங்களுடைய சிந்தனைகள் எப்போதுமே இருக்கும். அதையே ஒரு வேலையாக நீங்கள் செய்து கொண்டும் இருப்பீங்க. உங்களுடைய மூளைக்கு நீங்கள் ஒரு நொடி கூட ஓய்வு கொடுப்பதே கிடையாது. தூங்கும் போது கூட உங்களுடைய கனவுகளில் நீங்கள் வேலை பார்த்து கொண்டிருப்பீர்கள் அல்லது கணக்கு போட்டு கொண்டிருப்பீங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்ன தவறுகள் நடக்கிறது என்பதை அதை எப்படி நம்ம சுட்டி காட்டலாம் என்பதைத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க கணக்கு போட்டு கொண்டிருப்பீங்க. நீங்க கோபப்பட்டாலும் அதுதான் உண்மை. கடந்த காலத்தில் நாம் செய்த தவறு என்ன, எதிர்காலத்தில் வரப்போகும் பொருளாதார நெருக்கடியை எப்படி நம்ம சமாளிப்பது என்று கால சக்கரத்தின் இரு முனைகளிலும் உங்களுடைய சிந்தனையை ஓடவிட்டு தற்காலம் என்ற உன்னதமான தருணத்தை முற்றிலும் நீங்கள் மறந்து விடுவீங்க. உங்களின் இந்த அசாத்திய சிந்தனை திறன் ஆராய்ச்சிக்கு வேண்டுமானால் பயன்படலாம், ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அது ஒரு பெரிய பாரமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிக்கொண்டே தான் இருக்கும். நீங்கள் யோசித்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகள் வந்தது மட்டுமே மிச்சமே தவிர எந்த விதமான நன்மைகளும் ஏற்பட்டது கிடையாது என்பதை முழுமைக்கும் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நான் இதுவரை கூறியது கன்னிராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா, உண்மையாக இருக்கிறதா, பொய்யாக இருக்கிறதா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். நான் ஏதேனும் பொய் கூறியிருந்தால் என்னையும் மன்னித்து விடுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும்.
இனிமே வரக்கூடிய நாட்களில், அதாவது கன்னிராசி வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றமானது உங்களை தேடி வந்துவிடும். கடந்த சில வருடங்களாக உங்களுடைய வாழ்க்கை முற்றிலும் திசை மாறி தண்டவாளத்தில் இருந்து இறங்கிய ரயிலை போல ஒருவித குழப்பமான பாதையிலேயே ஓடிக்கொண்டு இருந்தது என்பதை நீங்கள் போக போகத்தான் தெரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. எதை தொட்டாலும் நஷ்டம், எதை செய்தாலும் அதில் ஒரு கஷ்டம், யாருக்கு உதவி செய்தாலும் அவமானம் என்ற ஒரு சூழ்நிலையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கை மீண்டும் சரியான பாதைக்கு வரப்போகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள், கோர்ட் கேஸுகள், வம்பு வழக்குகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவுக்கு வந்துவிடும். எதிலெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்ததோ அதிலெல்லாம் ஒரு தீர்வானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். உங்களை விட்டு விலகி சென்ற உண்மையான உறவுகள் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து மீண்டும் தங்களிடம் வந்து இணையக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு காலமானது பிறந்துவிட்டது. அவர்களை சேர்த்து வைத்துக் கொள்வதா இல்லை என்றால் அவர்களை அப்படியே போக விடுவதா என்பது உங்களுடைய கையில் தான் இருக்கும். சிதறி கிடந்த உங்களுடைய அத்தியாவசிய கடமைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக சீரமைக்கப்பட்டு உங்களுடைய தினசரி வாழ்க்கையை நீங்கள் நினைத்தபடி ஒழுங்குமுறைக்கு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கவும் ஆரம்பிக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே சமநிலைப்படுத்திக் கொள்வீங்க. உணர்வுகளுக்கும் அறிவிற்கும் இடையே, உழைப்பிற்கும் ஓய்விற்கும் இடையே இவ்வளவு காலம் சமநிலையை இழந்து ஒரு இயந்திரத்தை போல நீங்கள் வாழ்க்கையில ஓடிக்கொண்டுமே இருந்திருப்பீங்க. எல்லோரையும் திருத்த வேண்டும், எல்லா சூழ்நிலைகளையும் சீரமைக்க வேண்டும் என்று நீங்கள் ஓடிய ஓட்டத்திற்கு இனி ஓய்வு என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். எனவே இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள் ஒரு மாபெரும் பேலன்ஸ் ஆனது, ஒரு சமநிலையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகிவிடும். எதை மாற்றலாம், எதை அப்படியே விட்டுவிடலாம் என்ற ஒரு உன்னதமான பக்குவம் உங்களுக்குள்ள பிறந்துவிடும். இதனால் உங்களின் தனிப்பட்ட ஆரோக்கியத்திற்கும் குடும்ப மகிழ்ச்சிக்கும் உங்களால் சரியான ஒரு நேரத்தை ஒதுக்க முடியும். யாரிடம் எப்படி பழக வேண்டும், தேவையில்லாத நபர்களிடம் எப்படி பேச்சை குறைத்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தோன்றவும் ஆரம்பிக்கும். தொழிலிலும் குடும்பமும் மிக சரியான ஒரு சமநிலையாவதால் உங்களை எப்போதுமே சூழ்ந்திருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் அனைத்தும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கை ஒரு அழகான நதியை போல சீராக மாறவும் ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக பிறக்கவும் செய்யும். பொருளாதார சிக்கல்கள் குறைந்து விடுவதால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளும் போதுமான அளவுக்கு சந்தோஷங்களும் நிகழும். நண்பர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். வேலையாட்களின் ஒத்துழைப்புகள் மூலம் லாபத்தை நீங்கள் அடையவா செய்வீங்க. மாறுபட்ட அணுகுமுறையால் எண்ணியதை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. பணி நிமித்தமான கருத்துக்களுக்கு ஆதரவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்படும். இதுவரைக்கும் நீங்கள் எது சொன்னாலும் ஆதரவு கிடைக்காத இந்த உலகத்தில் இனிமே நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் அனைத்தையுமே அனைவரும் மதித்து கேட்பாங்க. அதன்படி நடக்கவும் ஆரம்பிப்பாங்க. கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிக்கல்கள் எல்லாமே தீர்ந்து போகும். அஷ்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபங்கள் மேம்படவும் செய்யும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு பெருகி போதுமான அளவுக்கு வாழ்க்கைக்குள்ள முன்னேறுவீங்க. இந்த அளவுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போக போக நீங்க அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஒரு அழகான நதியை போல சீராக மாறவும் ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக பிறக்கவும் செய்யும். பொருளாதார சிக்கல்கள் குறைந்து விடுவதால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளும் போதுமான அளவுக்கு சந்தோஷங்களும் நிகழும். நண்பர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். வேலையாட்களின் ஒத்துழைப்புகள் மூலம் லாபத்தை நீங்கள் அடையவா செய்வீங்க. மாறுபட்ட அணுகுமுறையால் எண்ணியதை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. பணி நிமித்தமான கருத்துக்களுக்கு ஆதரவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்படும். இதுவரைக்கும் நீங்கள் எது சொன்னாலும் ஆதரவு கிடைக்காத இந்த உலகத்தில் இனிமே நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் அனைத்தையுமே அனைவரும் மதித்து கேட்பாங்க. அதன்படி நடக்கவும் ஆரம்பிப்பாங்க. கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிக்கல்கள் எல்லாமே தீர்ந்து போகும். அஷ்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபங்கள் மேம்படவும் செய்யும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு பெருகி
போதுமான அளவுக்கு வாழ்க்கைக்குள்ள முன்னேறுவீங்க. இந்த அளவுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போக போக நீங்க அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை